பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா. இசப்பா, நீங்க தந்திருக்கிற இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலே உம்முடைய வார்த்தையை, நீர் தந்த வார்த்தையை தியானிக்கும்படியாக ஆயத்தப்படுகிறோம் அப்பா. இந்த இடத்துல தொனிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நீர் பேசுகிறதா இருக்கட்டும். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். வசனம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல என்ன செய்கிறார்? எழுந்தார், அதட்டினார், அமைதலை உண்டு பண்ணினார். பிரியமான தேவ ஜனமே, இந்த சம்பவத்தை நாம் வாசிக்கும் போது கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு காரியம், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தலைவராக இருந்தால் மட்டுமே தான் நாம் சமாதானமாக வாழ முடியும். இல்லை என்றால் நாம் மடிந்து போகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக நாம் போய்விடுவோம். இது நமக்கு தெரிந்ததாக இருந்தாலும் அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இருக்கிறாரா என்று கேட்டால் சில நேரங்களில் நமக்கு சந்தேகமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் வாழ்க்கையில் உள்ள அநேக போராட்டங்கள் இந்த சந்தேகத்தை ஏற்படுத்தும். இந்த அதிகாரத்தை நான் வாசிக்கும் போது அந்த சீஷர்களுடன் இயேசுவும் படகிலே பயணித்தார் என்றுதான் நாம் பார்க்கிறோம். ஆனால் சீஷர்கள் அந்த இடத்துல இயேசுவை ஒரு பொருட்டாக அவர்கள் கருதவில்லை. வசனம் சொல்லுகிறது, அவரோ கப்பலின் பின்னணியத்திலே நித்திரையா இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். மார்க் 5:38 நாம் பார்க்கும்போது கடலுடைய அந்த சீற்றம் பயங்கரமாகும் போது, புயல் காற்று அடிக்கிற அந்த நிலைமை மோசமான போதுதான் சீஷர்கள் அவரை எழுப்பினார்கள் என்று நாம் வாசிக்க முடிகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுவை வாழ்க்கையில எந்த இடத்திலே நாம் வைத்திருக்கிறோம்? வாழ்க்கையிலே முதலாவதாக எல்லா காரியத்திற்கும் கனப்படுத்தி அவரிடத்தில் அவரை தலைவராக நாம் வைத்திருக்கிறோம், அல்லது இப்படி கப்பலின் பின்னணியத்தில் அவர் நித்திரையா இருந்த அனுபவத்தை போல நம்முடைய வாழ்க்கையில நாம் இயேசுவை வைத்திருக்கிறோமா? நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் நம்மிடத்திலே ஒன்றை எதிர்பார்க்கிறார். அவர் எழுந்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் கிரியை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் அவரை வைத்திருந்தாலும் சரி, இந்த நாளிலே அவர் எழுந்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் கிரியை செய்ய வேண்டும் என்று விரும்பி 2 காரியங்களை அவர் நமக்கு கற்றுத்தர விரும்புகிறார். முதலாவதாக, குருடராய் இருக்கிற அனுபவத்திலே நாம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 41வது வசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, குருடராய் இருக்கிற அனுபவம் என்று நாம் சொல்லும் போது, எடுத்துக்காட்டாக சரீர பிரகாரமாக ஒருவன் குருடனாய் இருந்தால் அவனால் எதுவுமே தானாக செய்ய முடியாது. அவன் இன்னொருவனை சார்ந்திருக்கிறான். அவன் சார்ந்திருக்கிறவன் அவன் எந்த வழியிலே அவனை அழைத்து செல்லுகிறான் என்று கூட அவனுக்கு தெரியாது. ஆனால் அவன் முழுவதுமாக நம்பி அவன் செல்லுகிறபடினால் அவன் அழைத்து சரியான வழியிலே கொண்டு நடத்தி சரியாக செல்ல வேண்டிய இடத்திலே அவன் கொண்டு போய் சேர்ப்பான். அதுபோலதான் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எந்த காரியமாக இருந்தாலும், சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, அது ஒரு பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, தானாக எந்த முடிவும் எடுத்து விடாதபடி, எந்த தீர்மானத்தையும் தாமாக செய்து விடாதபடி, எல்லாவற்றைக்கும் அவரையே சார்ந்து 100% அவரிடத்திலே அந்த பொறுப்பை கொடுத்து அவரிடத்திலே நாம் விட்டு கொடுப்போமே ஆனால், அவர் நம்மை எப்படி நடத்த வேண்டும் என்று அவர் நடத்த விரும்புகிறாரோ அப்படி அவர் நம்மை நடத்தி நம்முடைய வாழ்க்கையில நாம் எந்த இடத்திலே நாம் போய் சேர
வேண்டுமோ அவர் அந்த இடத்திலே நம்மை கொண்டு சேர்ப்பார். அவர் எப்படி நடத்துவார் என்றால், ஏசாயா 42:16 சொல்லுகிறது, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதையில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் நமக்கு தெரியாத வழியிலே நம்மை கொண்டு நடத்தி எந்த இடத்திலே நாம் போய் சேர வேண்டுமோ அந்த இடத்திலே நம்மை சேர்த்து அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அமைதியை அவர் நமக்கு தருவார். இரண்டாவதாக அவர் விரும்புகிற ஒரு காரியம் வெளிச்சத்திலே நடக்கிற ஒரு அனுபவம். யோவான் 11:10 சொல்லுகிறது, ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடறுவான் என்றார். தன்னிடத்திலே வெளிச்சம் இல்லை என்றால் அவன் இடறி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. யாத்ராகமம் 10:23 சொல்லுகிறது, யாத்ராகமம் 13 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தமிழத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோவெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. எகிப்து தேசத்திலே காரிருள் ஏற்பட்ட போது பயங்கரமான இருள், ஆனால் அவருடைய ஜனமாக இஸ்ரவேலருடைய வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த வெளிச்சம் தான் நம்முடைய தேவன். அந்த வெளிச்சத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளுவது, அந்த வெளிச்சத்தை நாம் எப்படி நாம் சொந்தமாக்கி கொள்ளுவது? நீதிமொழிகள் 6:23 சொல்லுகிறது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். அந்த வேதத்தை நாம் உள்வாங்கி கொள்ளும் போது, அந்த வார்த்தையை நாம் உள்வாங்கி கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை பிரகாசம் உள்ளதாக இருக்கும். நாம் வெளிச்சத்தில் நடக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். அப்போஸ்தலர் 12 பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த போது அங்கே ஒரு வெளிச்சம் பிரகாசித்த போது அவருடைய கைகளில் கட்டப்பட்டிருந்த கட்டுகள் எல்லாமே விழுந்தது என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வேதம் என்கிற வெளிச்சம் நமக்குள்ளாக பிரகாசிக்கும் போது எப்படிப்பட்ட கட்டுகளாக இருந்தாலும், பாதை எப்படிப்பட்ட கடினமாக இருந்தாலும், கர்த்தர் வார்த்தையை தருவாரானால் அவர் தருகிற வார்த்தையை நாம் பிடித்து அவருடைய பாதையிலே நாம் நடப்போமே ஆனால் வாக்கு மாறாத தேவன் அவர் தருகிற வார்த்தையை நிறைவேற்றி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கரடு மேடுகளை மாற்றி காற்றை அதட்டி எல்லா விதமான பாடுகளிலிருந்தும் நமக்கு ஒரு விடுதலையை தந்து ஒரு அமைதலுள்ள நிலையை நமக்கு அவர் தருவார். இந்த நிலையை நாம் பெற்றுக்கொள்வோம், இந்த வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருடைய வேதத்தை நாம் உள்வாங்கிக் கொள்வோம். இந்த வார்த்தையின் மூலம் நாம் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். செபிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். நீங்க தந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இசப்பா, இந்த வார்த்தையின்படி ஆண்டவர், இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு இருதயங்களிலும் நீர் கிரியை செய்வீராக அப்பா. அப்பா, உண்மையை சார்ந்து உம்மோடு நடக்க என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆயத்தப்படுத்துங்க தகப்பனே. கேட்கிற ஆண்டவரை உள்ளங்களுக்கு உள்ளங்களிலே பல 100 மடங்காக இந்த வார்த்தை கிரியை செய்யட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.